அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. எவ்வுலகமாக இருந்தாலும் பணம் இல்லாமல் நமக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல. அப்போ இந்த பணம், பதவி அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை நம்ம அடைய முடியுது, குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம பெற முடியுது. பணம் இல்லாத போது நாம் எதை செய்தாலும் அது நமக்கு மகிழ்ச்சியை தருமா, ஆனந்தத்தை தருமா, அன்பை தருமானு சொல்ல முடியாது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போனால் கூட பணம் தேவை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு இந்த பணம்ங்கிற விஷயமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த பணம், பதவி நம்ம எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். மேச ராசியை பொறுத்தளவில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் 2025லையுமே 2ஆம் இடத்துல தான் குரு இருக்கார் இல்லையா? அப்போ மேசத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் நீசமாக இருக்கார். 5, 6, 7, 8, 9ஆம் இடத்துல சூரியன், சந்திரன் இருக்காங்க. அப்போது இந்த அமைப்பில் 2025 நோக்கி இந்த மேசம் பயணிக்கிற போது, சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிற போது, கண்டிப்பாக இந்த ஆண்டும் மேசம் இந்த 2025 சரியான பலனை பெறும். பிள்ளைகளால் பெருமை வரும், அதிகாரமான பதவிகள் வரும், பெரிய உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு வரும், நல்ல ஆற்றலும் அன்பும் ஏற்படும், சந்தோஷகரமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படும். இது மட்டுமல்ல, மேசம் பல நேரங்களில் தன்னுடைய கோபத்தால், தன்னுடைய ஆதங்கத்தால், தன்னுடைய செயல்பாடுகளால் நிறைய விஷயங்களை இழந்துருது. அந்த இழக்கக்கூடிய விஷயங்களை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான காலகட்டம் இந்த மேசராசிக்கு கண்டிப்பாக ஏற்படும். இந்த 2025க்கு பிறகு யாரெல்லாம் மேச ராசியில் பிறந்தவங்க திருமணத்துக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு வரக்கூடிய 6வது மாதத்துக்கு அப்புறம் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக யாரெல்லாம் முயற்சி செஞ்சுட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக இந்த 2025 கிடைக்கும். இப்போ இந்த மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குது, இடம் சம்மந்தப்பட்டது பிரச்சனையாக இருக்குது, என்னுடைய வண்டி வாகனங்கள் சரியாகவே ஓடலை, அதனால நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன், அப்போ நான் இடம் வாங்க முடியுமா, வீடு கட்ட முடியுமா, இது எல்லாமே கேள்வியாக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக மேசம் வரக்கூடிய பிப்ரவரிக்கு மேலே வீடு கட்ட முடியும், இடம் வாங்க முடியும், சொத்து வாங்க முடியும், அந்த இடத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன் மேசம் இதை இடம் வாங்க முடியும், சொத்து வாங்க முடியுங்கிற நிலையில் இருக்குது அப்படின்னா, மேசத்தை பொறுத்தளவில் சகலகலா வல்லவன்னு சொல்லலாம். அவங்களுடைய பேச்சு, கம்பீரம் எல்லாமே கணீர் கணீர்னு இருக்கும். நான் இதை செய்ய போகிறேன், இதை பண்ணுவேன், இதை செய்யாமல் விட மாட்டேன், செயல்படுத்தாமல் விட மாட்டேன். இதில் ஒரு ஆக்ரோஷமான எண்ணங்கள் அவங்களுக்கு உண்டு. மேசம் ஒரு உயர்ந்த பதவி, உயர்ந்த பேச்சு, கம்பீரமான நட, நிறைய நண்பர்களோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு சகோதரத்தன்மை உள்ளது. ஆனால் அவங்களோட பண விஷயம் எப்போதுமே புலவும். ஏன்னா 2ஆம் இடம் தனாதிபதியே சுக்கிரன் தானே. அப்போ இவங்க இந்த ராசிக்கு பிறக்கும் போதே 10ஆம் இடத்துல தானே, 11ஆம் இடம் 1, 2, 3 11ஆம் இடத்துல தானே சுக்கிரன் இருக்கார். அப்போ கண்டிப்பாக இவங்களுடைய பண விஷயங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே இருக்கும், அது சிறப்பாகவே இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கோபத்தை குறைக்க வேண்டிய கடமை மேசத்திற்கு இருக்குது. இந்த கோபத்திலேருந்து வெளிவரணுங்கிற எண்ணமும் மேசத்துக்கு இருக்குது. படாத பாடுபடுறோம், அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இது போக நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு உங்கள் மனைவி, உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வழிபாடு கண்டிப்பாக தேவை. அதனுடைய உங்கள் ஜாதக அமைப்பில் சுக்கிர பகவான் எப்படி இருக்காரோ அதை தொடர்ந்து பாருங்கள். ஆனால் இந்த ஆண்டு சிறப்பான பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அப்போ தாராளமாக மேசம் இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பணமும்
பணமும் பதவியும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல சந்தேகம்